வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன காணொளியில் நம்ம உலகத்திலே மிகவும் ஆழமான படிக்கட்டு கிணற பார்த்தோம். அதை கட்டுனது கிங் சண்டனா பூதமா? எனக்கு ஒன்றுமோ அலாடினும் அற்புத விளக்கம் இருக்குல்ல, அதில் பூதம் இருந்துச்சுல, அதே மாதிரி கிங் சண்டனும் ஒரு பூதத்தை வச்சு ஒரே இரவில் கட்டுன்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இது என்னுடைய கணிப்பு. எது எப்படி இருந்தாலும் அது நம்ம பார்க்க வேண்டிய இடங்க. நீங்கள் ராஜஸ்தான் வந்தீங்களா, இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் அதிசயமான அபூர்வமான இடங்க, பார்க்க வேண்டிய இடம். அடுத்து நான் உங்களை இன்னொரு அழகான பிரம்மாண்டமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க. நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரிங்க, டிஃபிகல்ட் பாத் லீட் டு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன். ஒரு கடுமையான பாதை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதுக்கு ரொம்ப பொறுமையும் ஆர்வமோ அதோட உங்கள் வில் பவரும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது ராஜஸ்தான் ஆழ்வார் மாவட்டத்தில் ஆரவல்லி மலைத்தொடர் சரிஸ்கா ரிசர்வ் எல்லையில் இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற கோட்டை மலைகளின் அடிவாரத்தில் சாய்வான நிலப்பரப்பில் இருக்குங்க. டெல்லியிலேருந்து 238 கிலோமீட்டர், அதாவது 146 மைல் தொலைவில் இருக்குங்க. இந்த கோட்டைக்கு போகிற பாதை பார்த்தீங்கன்னா ஈஸியே இல்லைங்க, ரொம்ப கரடு முரடாக இருக்குது. கிராமத்து பாதை வழியாக தான் வரணும். ஆனால் வழி நெடுகிலும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே வரலாங்க. நான் போனப்பங்க மழை பேஞ்சு விட்டுருந்தது, ஆனால் திரும்பவும் வர மாதிரி தான் இருக்குது. எது எப்படியோ நம்ம முன் வைத்த காலை பின் வைப்பதில்லைங்க. மழையோ புயலோ நம்ம வந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம். உள்ளே நுழைஞ்சதும் நேராக பார்த்தீங்கன்னா முன்னிக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஃபாரினருக்கு 300 ரூபா, லோக்கலுக்கு 25 ரூபா. என் கூட டிரைவர் அண்ணன் வந்தார்ல, அவருக்கும் ஒரு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து அவரையும் உள்ளுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவரும் ஜாலியாக வந்தார். நம்ம உள்ள டிக்கெட் வாங்க போகும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட வலது சைட்டு ஒரு அனுமான் கோயில் இருந்தது. நானும் டிக்கெட் வாங்கிட்டு கோவில் உள்ள போயிட்டு அனுமான்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இப்போ நம்ம உள்ளுக்கு போகிறோம். அப்படியே பார்க்குறப்ப இங்கே நிறைய குரங்குங்க இருக்குங்க, ஆனால் ஏதோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை, அது பாட்டுக்கு இருக்குது. இன்னொரு விஷயங்க, நீங்கள் பாங்கர் ஃபோர்ட் போகும் வழியில் அஜப்கட் ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த தடவை எனக்கு அங்கே போக வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆஃப் டே வச்சுக்கோங்க. அஜப்கட் ஃபோர்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. கீழே இருந்து பார்த்தா 4 பெரிய தூண்கள் மட்டும்தாங்க தெரியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தான் அந்த அஜப்கட் ஃபோர்ட்டோட மொத்த அழகும் தெரியும். இந்த கோட்டைக்கும் அந்த கோட்டைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை அப்புறமேல சொல்கிறேன். இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம்ல, நீங்கள் லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் பாதி இடிந்து விழுந்து மீதம் இருக்குதுல்ல. இந்த இடத்த அப்படியே வந்து சந்தை, அதாவது பசார், ஜவுரி பசார்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நடனம் ஆடும் கலைஞர்களோட வீடுகளும் இருக்குது. நத்னிக்கி ஹவாலின்னு சொல்லுவாங்க. ஹவலின்னா வீடுகள் இல்லைன்னா மாளிகை. ராஜஸ்தானில் ஹோட்டல் பேருக்கு முன்னாடி அதை போட்டுட்டு ஹவலின்னு போட்டுட்டு தான் பேர் போட்டிருப்பாங்க. எவ்வளோ பெரிய மரம்! இந்த மரத்தோட வயசு என்னன்னா 700 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னா இந்த பொண்ணு சொன்னிச்சு. கரெக்டாக இந்த மரத்துக்கு முன்னுக்கே இருந்து தண்ணி கொடுக்குது பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் டூருக்கு கூப்பிட்டு வராங்க. எவ்வளோ நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல இடம். இந்த பாங்கர் ஃபோர்ட் டாப் 10 ஹாண்டட் பிளேஸில் ஒரு இடங்க. சன்ரைஸ் முன்னே, சன்செட் பின்ன, சூரியன் உதயம் முன்னே, சூரியன் அஸ்தமனம் பின்ன. இங்கே யாரும் வரக்கூடாது. இப்போதைக்கு எல்லா பேய்களும் வெளியே போயிருக்குங்க. நம்ம அவங்களாம் வரத்துக்குள்ளார இந்த இடத்த சுற்றிட்டு போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம அஃபிஷியலாக பாங்கர் ஃபோர்ட், த ஏன்ஷியன்ட் பாங்கர் ஃபோர்ட்குள்ளார இருக்கோம். இதனுடைய கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே வாங்க. இந்த பாங்கர் ஃபோர்ட் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கோட்டைங்க. இது ராஜா பகவத் சிங் ஆட்சி காலத்தில் அவருடைய 2வது மகன் மதோ சிங் இல்லமாக வீடாக இருந்திருக்கிறது. ராஜா பகவத் சிங்கோட மூத்த மகன், அதாவது மதோ சிங்கோட சகோதரர், ரொம்பவே பிரபலமான ஒருத்தர். அவர் பெயர் மான் சிங். அவர் த கிரேட் அக்பரோட தளபதிங்க. அடுத்து மதோ சிங்க்கு அப்புறம் அவருடைய மகன் சத்துர் சிங். சத்துர் சிங்கோட மகன் தான் அஜப். நான் முதல் சொன்னலங்க, அஜப்கா ஃபோர்ட் அதை கட்டுனது இவரு தாங்க. அஜப் சிங்க்கு ஒரு தங்கை இருந்தாங்க, அவங்க பேரு ரத்னாவதி. அஜப் சிங் ரத்னாவதியோட ஸ்டெப் பிரதர். இங்க 2 கதை பிரபலமா இருக்குங்க. அதில் முதல் கதையை பார்ப்போம். இந்த மலை உச்சியில இப்போ இந்த கோட்டையை கட்டியிருக்காங்களே, அங்கே ஒரு சாமியார் வாழ்ந்து வந்தார்னு சொல்கிறாங்க. அவர் பெயர் குரு பாலு நாத். ராஜா பகவத் சிங் அவரிடம் இந்த இடத்துல கோட்டையை கட்ட அனுமதி கேட்டப்ப அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். இங்கே நீ எப்படி வேணாலும் கோட்டையை கட்டலாம், ஆனால் அந்த கோட்டையோட நிழல் மட்டும் அவர் தங்கியிருக்கும் வீட்டின் மேலே விழக்கூடாது. அப்படி விழுந்தா மிகப்பெரிய விபரீதம் ஏற்படும் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டாரு.
இது ராஜா பகவத்சிங்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா அவர் அனுமதி கொடுத்ததுனால 4 மாடி கோட்டையை பிரம்மாண்டமாக கட்டிட்டாரு. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வம்சாவளியாக வந்த 3வது தலைமுறையான அஜப் சிங் 4 மாடியில் இன்னும் ஒரு 3 மாடியை சேர்த்து 7 மாடியாக கட்டிட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த சாதி என்னத்தை சொல்கிறது, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன்ட்டுன்னு விடாப்பிடியாக 7 மாடியாக ஆகிட்டார். இப்படி அவர் கட்டிய கோட்டையோட நிழல் அந்த சாதுவின் வீட்டின் மேல் விழுந்தபோது இந்த கோட்டை மற்றும் இதை சுற்றியுள்ள நகரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. இந்த ராஜாவும் ஏன் கோட்டை நிழல் அவர் வீட்டின் மேலே விழக்கூடாது என்ற கேள்வியை கேட்காமலே போயிட்டாருன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த பதில் இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணுங்க. அவர் கட்டிய அந்த எக்ஸ்ட்ரா 3 மாடி மட்டும்தான் இடிச்சு விழுந்துச்சுங்க. அந்த மீதமுள்ள அந்த 4 மாடி அப்படியே இன்று வரை இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இன்று வரை ஒரு சின்ன கல்லாலான ஒரு குடில் இந்த கோட்டையை பார்க்குற மாதிரி இருக்குது. அதோட பேர் தாந்திரிக்கி சாத்திரின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் காதலர்கள் தொல்லையா இருக்குது. இது பேய் கோட்டையா இல்லை காதலர் கோட்டையா? இந்த காதல் கோட்டைக்கு ஒத்து போகிறது போல் 2வது இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பார்ப்போங்க. சத்ரு சிங்கோட மகள் ரத்னாவதி அஜப் சிங்கோட தங்கச்சி. நம்ம அதை சொன்ன மாதிரிங்க, அவங்க அழகிலையும் அறிவிலையும் பேர் போனவங்க. அதனாலேயே அவங்களோட புகழ் எங்கேயும் ஊரெங்கும் பரவியதுங்க. பல ராஜகுமாரர்கள் அவங்கள திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்க. ராஜகுமாரர்கள் வரிசையில் அங்கு வாழ்ந்து வந்த பிளாக் மேஜிக்கு பேர் போன ஒரு தாந்திரிகனுக்கும் இளவரசி ரத்னாவதி மேலே ஒரே காதலுங்க. ஆனால் இளவரசிக்கு பிடிச்சவங்கள தானே திருமணம் செய்வாங்க. அவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில் எப்படியாவது அவங்கள அடையணும்னு திட்டம் போட்டான். அந்த ஒரு நல்ல சமயத்துக்காகவும் காத்திருந்தான். அதே போல் ஒரு நாள் இளவரசியோட பணிப்பெண் சந்தையில் வாசனை திரவியம் வாங்கி கொண்டிருக்கும் போது அதை பார்த்த தாந்திரிகன் அதில் வசியம் செஞ்சு இளவரசி இவர் மேலே காதல் கொள்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. பணிப்பெண் இதை கொண்டு போய் இளவரசியில் கொடுக்கும்போது மனசு சரியில்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த திரவியத்தை எடுத்து அங்கே இருந்த பாறை மேலே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த திரவியம் பாறை மேலே பட்டதும் அது உருண்டு போய் தாந்திரிகன் வீட்டின் கூரையை பெச்சுக்கிட்டு அவன் மேலே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் செத்துட்டாருங்க. ஏன்னா தன்வினை தன்னை சுடும் அந்த மாதிரி. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, அவர் இறக்கும் முன்னே இந்த இடத்துக்கும் இளவரசிக்கும் அங்கிருந்த 10,000 மக்களுக்கும் சாபத்தை கொடுத்துட்டு இறந்துட்டாரு. அந்த சாபத்தினால அந்த இரவே எல்லா வீட்டு கூரையும் இடிஞ்சு விழுந்து ஆயிரக்கணக்கானோர் இறந்துட்டாங்க. ஒரே இரவுல அந்த கிராமத்தை காலி செஞ்சுட்டு எல்லா மக்களும் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பஹாங்க அஜப்க இடையில் நடந்த போர்ல ரத்னாவதியும் அவங்களோட படை வீரர்களும் இறந்துட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் இந்த இடத்த ஹாண்டட் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரத்னாவதி, அவங்களோட படை வீரர்கள் மற்றும் கிராமத்து மக்கள் நிறைய பேர் இங்க உயிர் இழந்திருக்காங்க. இப்போ புராண கதைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இன்று இந்த கதைக்கு ஒத்து போறது போல இன்று வரை இந்த இடத்துல கூரை கட்டினா இடிஞ்சு விழுந்துருதுங்க. இந்த இடத்த புதுப்பிக்கிறதுக்காக கூரை கட்டும் போது கூட அது இடிஞ்சு விழுந்து வேலையாட்கள் இறந்து போனதாக இங்குள்ள லோக்கல் மக்களுங்க சொல்றாங்க. அதனால தான் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரவில் நிறைய நடமாட்டம் இருக்குது, அமானுஷ்ய விஷயங்கள் இங்கே நிறையவே நடக்குதுன்றது எனக்கு எதுவும் ஃபீல் பண்ணலைங்க. எனக்கு இங்கே உள்ள அழகை தான் ரசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த அழகை இதை என்னால் வர்ணிக்க முடியலைங்க, வார்த்தையால் வர்ணிக்க முடியல. இன்னும் மேலே ஏற போகிறோம். அண்ணன் வந்து பார்த்து போனார். நம்ம லெவலில் அண்ணனுக்கு தெரியல. மச்சு பிச்சுவே ஏறிட்டோம், ஹாய்னா பிச்சுவே ஏறிட்டோம். இது ஏறம் மட்டுமா? லாஸ்ட் ஒன். அடுத்துங்க இந்த புராண கதைகள்லாம் தவிர்த்து அதுக்கு அப்புறம் லோக்கல் மக்களுங்க இன்னொரு கதையை சொல்கிறாங்க. அது என்னன்னாங்க, இந்த கதையெல்லாம் நம்பாம 3 தைரியமான இளைஞர்கள் சூரியன் அஸ்தமானதோ இந்த கோட்டைக்குள்ளார போயிருக்காங்க. கையில் டார்ச்ல இருந்தோம் எப்படியோ ஒரு பையன் கிணத்துக்குள்ளார விழுந்துட்டான். அவனை மற்ற 2 பேரும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப விபத்தில் 3 பேரும் அதே இடத்துல இறந்துட்டாங்களாம். அதோடங்க இங்கே டூரிஸ்ட், முக்கியமாக வெள்ளையர்கள் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்களாம். அதனால அவங்க இங்கே வரத்துக்கு ரொம்பவே கடினங்க. ஏன்னா இன்னொரு நாட்டிலேருந்து டூரிஸ்ட் வந்து இந்த நாட்டில் காணாமல் போனாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிட் இருந்தால் மட்டுமே தான் இங்கே வர முடியுமா. எப்படி இருக்கு பாருங்க, பேய்கோட்டைங்க பஹங்கட் ஃபால்ஸ் ஆக மேலே உச்சி வரைக்கும் ஏறியாச்சு. அவங்க கீழே நிற்கிறாங்க. வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. மழையோ வெயிலோ இவ்வளோ தூரம் வந்தது வேர்த்தில். பேய் கோட்டையாக அது ஒரு சைட்டில் வைங்க, ஆனால் அதோட அழகை
எப்படி கட்டியிருக்காங்க இந்த அரண்மனையை. ஓ மை காட், மைண்ட் ப்ளோவிங்க. இந்த கோபுரம் மாதிரி தெரியுதுல்ல, இதெல்லாம் இந்து கோவிலுங்க. இதை நம்ம கீழே போய் பார்த்துட்டு தான் போகிறோம். என்னன்னா அந்த வௌவாலோட அந்த ஸ்மெல் தான், அந்த எச்சங்கள் அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. முடிஞ்சால் வந்து இங்கே வந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. பாருங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு சைட் இருக்கு, இதை நம்ம பக்கத்தில் போட்டுட்டோம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஓகே, யாராவது இருக்கீங்களா? ஐயோ இந்த பாருங்க எப்படி இருக்குது. அங்கே நேராக போய் பிடிக்கலான்னு நினச்சேன். பாருங்க பெரிய பெரிய குரங்கு. அவர் சொன்னார் அது பிடிச்சிடும் நம்மள அப்படின்ட்டு, அதனால தான். பாதியில் நின்றுட்டாரு. அப்படியே போனால் ஒரு பாதை அங்கே போகுது. டைம் இல்லை நம்ம பார்க்க, அதனால நம்ம எப்படியே திரும்பி போகிறோம். நம்ம வந்து கீழே போல, ஆனால் அந்தந்த சைடு போகிறோம். யா அப்படியே போய் இதெல்லாம் அது பாதிக்கான செவத்தோட ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுதான் அந்த பாயிண்டா, அந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம இப்படிக்கா காலை வச்சு செவத்தோட போவோம். நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறப்ப பார்த்து செய்யணும். ஆனால் தயவுசெய்து செய்யாதீங்க. முன்னுக்கு அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுங்க, அதுதான் நல்லது. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், வழுக்கும். இந்த பாருங்க அதுக்கு தான் கம்பி வச்சுருக்காங்க. வீரமாக கம்பியெல்லாம் பிடிக்காமல் போகாதீங்க, கம்பியை பிடிச்சி பத்திரமா போங்க. அங்கேயே வந்து அது பக்கத்தில் இது ஒரு கோயில் இருக்குது, அதையும் கையோடு பார்த்துட்டு போயிடுறோம். பாருங்க அவங்க லேட் பண்ண வேணான்னு சொன்னாங்க, பசி எடுத்துருச்சா, டக்குன்னு நம்ம கவர் பண்ணிட்டு போவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கோம்லங்க, இது உண்மையிலேயே நேச்சுரல் ஸ்ப்ரிங்க, நேச்சுரல் குளம். இது எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சைட்டை, ஏன்ஷியன்ட் ஆர்கியோலாஜிக்கல் சைட்டை கண்டுபிடிக்கிறப்ப நிறைய பெயிண்டிங், விலை மதிக்க முடியாத சிற்பங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹாண்டட் பிளேஸ்னு அதை ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு இதை ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்கியோலாஜிக்கல் சைட்டாக நீங்கள் பாருங்களேன். வாவ், எப்படி இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல இந்த கோவில் பேரு சோமேஸ்வரர் கோயில். இந்த மாதிரி இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு, நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை பார்த்துக்கிட்டே போவாங்க. இதனுடைய வேலைப்பாடுகளை பாருங்களேன், எவ்வளோ அற்புதமா இருக்கு. மேலெல்லாம் படி சாத்தி இருக்காங்க. சோமேஸ்வரர் கோயில் நல்லா இருக்கு. யாருமே காணும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருளோட எந்த ஒரு இதுவும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து எப்படி இருக்குன்னு. முன்னுக்கு இந்த கோயில் இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த பஹங்கட் கோட்டை அதுக்குள்ளார தான் வந்து இருக்கு. எல்லாரும் வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு ஒழிய இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து யாருமே ஃபோக்கஸ் பண்ணல, சொல்லலை. நம்ம வேலை என்னது, ஒரு இடத்துக்கு போனால் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் நம்ம ஆராய்வோம்ல. இந்த கோவில் டிசைனை பாருங்களேன், இதுக்கு பேர் நகரா ஸ்டைல், இல்லாட்டினா நகரா ஆர்கிடெக்சர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது இந்து கோவில்கள் கட்டும் ஸ்டைல் தாங்க. ஆனால் நார்த்தில் இது ரொம்பவே ஃபேமஸ். இந்த பிரமிட் இருக்குல்ல, பிரமிட்டை டவர் மாதிரி கட்டுவாங்க. இந்த மாதிரி கோவில் டிசைனை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா ஒடிசா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி இடத்துல நிறைய பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. பாங்க ஃபார்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அழகை பாருங்களேன். வா, அங்கே பாருங்க ஓவா தொங்கிட்டு இருக்கு. மேலே இப்படி மட்டும் பார்த்துட்டு போயிடுவோமே. விநாயகர் இருக்காரு. இந்த வந்து சிவன் பார்வதி பாருங்க, சிலை கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸ்ட்ரக்சர் பாருங்க வேற மாதிரி இருக்கு.
இப்போ என்னத்துக்கு இது வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேலெல்லாம் பாருங்கள். வாவ், உண்மையிலே நல்லாயிருக்கு. வாவ், வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, வாங்க போகலாம். அங்கே பாருங்கள், கீழே வெயிட் பண்ணுறாங்க. இதோ வாங்க ஓடிடுவோம். நம்ம அஃபிஷியலாக பஹாங்கர் ஃபோர்ட்டை பார்த்து முடிச்சிட்டோம். பேபிக்கு பசிக்குது. நம்ம குடு குடுன்னு ஓடி அடுத்து லஞ்சு சாப்பிட்றோம். நல்ல சாப்பாடு வாங்கிட்டேன். நான் சொன்னது லஞ்சு, ஆனால் லஞ்ச் இல்லைங்க, மணி 4:30 ஆச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போய் நேராக டின்னர் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். இங்கே இந்த மாதிரி இடமும் இருக்குங்க. அது மேலே ஏறலாம், ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. அடுத்த வாட்டி வாய்ப்பு கிடைச்சா அதையும் ஏறி பார்ப்போங்க. அடுத்து நம்ம இங்கேருந்து நேராக ஜெய்ப்பூர் போகிறோங்க. ஜெய்ப்பூரில் 3 நாள் இருக்க போகிறோம். நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்க்குறோம். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புது புது வீடியோக்கள் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைய காணொளி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, காமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற உற்சாகம் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட முடியும். இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரா செல்வி. பாய்.